அபிராமி. எல்லாம் அந்த வீட்ல இருக்குத கேள்வி அந்த பேசு உங்க அம்மா தான் அதான் வந்து பாக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. ஆமாயா அதே அம்மா தான் ஆஸ்பத்திரி அண்ணியும் வந்து பாக்க கூடாது வீட்டாண்டியும் வந்து பாக்க கூடாதுன்னு அம்மா கட்டன் ரைட்டா சொல்லிச்சு தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள வராதுன்னு எத்தனை தபா சொல்லிக்கிறேன். முன்னாடி நான் இல்லாத நேரத்துல என் புள்ளைக்கு மந்திரம் போட்டு இஸ்துன்னு போலான்னு வந்தீங்கனியா? கேள்வி நான் என்னத்துக்கு என் புருஷனுக்கு மந்திரம் போட்டு இஸ்துன்னு போனா? அம்மா வாய் மூடு. யார் இவன் புருஷன்? அதான் அத்தை பூச்சங்கிற உறவெல்லாம் அன்னைக்கே அத்துக்கு பூச்ச மறுபடியும் இன்னத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த? ஏடி பாத்தியா என் புள்ளைய? உன் அண்ணாத்த கூட சேர்ந்துக்கின்னு யாரோ 4 ஆளை வச்சு இப்படி அடிச்சு போட்டு வச்சுக்கிறிய மறுபடியும் இன்னத்துக்கடி இந்த மூஞ்ச வச்சுக்கின்னு என் புள்ளைய பாக்க வந்த? அத்தை இன்னத்த இப்படி எல்லாம் பேசுற செய்யாத தப்புக்கு இப்படி அபாண்டமா என் மேல பழியெல்லாம் போடாத. எங்க அண்ணாத்த கை கால்லாம் வச்சிருவேன் தான் சொல்லிச்சு ஆனா அது அப்படி பண்ணவே இல்ல. ஏய் யார நடி காது குத்துற? புருஷன் அதான் என் புள்ள கைய கால உடைக்கிறேன்னு சொன்ன உன் அண்ணன் வாய உடைச்சுக்கின்னு வந்திருந்தீனா நான் நம்பிருப்பேன். நீ அப்படி செய்யலையே. என் புள்ள அடி வாங்கணும் தானடி நீ நினைச்ச? ஐயா அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை நான் சொல்றத நம்ப அத்தை. அடியே உன்னை நம்பின காலெல்லாம் மலையேறி பூச்சிடி. எப்ப உன் அண்ணங்காரனோட கூட சேர்ந்துக்கின்னு இப்படி ஒரு படுபாதக செயல பண்ணியோ இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போன்னு சொல்றேன்ல. யோ இன்னாயா எல்லாத்தையும் கேட்டுன்னு கம்முன்னு குந்தின்னு கிடக்குற அத்தையாண்ட என்ன பத்தி எத்து சொல்ல. அவனை இன்னத்துக்கடி சப்போர்ட்டுக்கு இஸ்துனுக்குற? வேலு என் புள்ள என் பேச்ச மீறி மறு பேச்சு பேச மாட்டான். பாரு மறுவாதியா சொல்லிக்கின நீ ஏன் வெளில போயிடு. உன் கழுத்தை புடிச்சு வெளில தன்னா உனக்கே அசிங்கப்படும் போயிடு. யோ இனிமே நான் ஒயங்கா நந்துக்கிறேன்யா என்ன வீட்டு வெளில அனுப்பாத அத்தை கிட்ட சொல்லு. நான் தான் சொல்லிக்கின்னுக்கிறேன்ல அவன் என்ன இன்னாடி பேச்சு? கிளம்ப அத்தை நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் தான் அத்தை வந்தேன். முக்கியமான விஷயம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னாச்சு? தலைகளே சுத்திக்குதா? இப்படி உக்கார வேலை போடா போய் தண்ணி எடுத்துன்னு வாடா போ குந்து. என்னாடி என்னாச்சு உடம்புக்கு? கொண்டா ராத்திரி ஏதான அழிவு போனது கெட்டு போனது துண்ணியா குடிய. என்னாடி கேட்டு நேக்குற நீ பாட்டு சிரிச்சு நேக்குற? உன் அண்ணன் அதான் அந்த வெத்து வேட்டு ஏதானு குடிக்கிறதுக்கு வாங்கி வச்சிருந்த மிச்ச மீதியை தின்னிக்கினியா வாந்தி எடுத்துனுக்குற? கேட்ட நேக்குறான் பதில் சொல்லாம ஒரு மார்க்கமா சிரிச்சு நிக்கிறான். என்னடி இன்னமோ உண்டாகிற மாதிரி சிரிச்சு நிக்கிறான்? ஆமாத்தா நான் உண்டாயிதான் இருக்கேன். தான் சொல்றேன். தாயே எம்மா கருமாரி ஆலேமா தாயே இப்பதான் கண்ணு திறந்துக்கினியா? அடியே ராசாத்தி என் செல்லம் கண்ணு என் வயிற்றுல பாலை வாத்திக்கினடி கண்ணு. இது பாரு இந்த வீட்டு குல வாரிச உன் வயிற்றுல சுமந்து நிக்கிற நீ கொல தெய்வண்டி. உன்ன போய் வாசல்ல குந்த வச்சு பாரு. வா ஏஞ்சு வா போத்தா நீ போனா வானா வரணுமா? இப்ப கூட நீ என்ன மெய்யாலுமே பாஸ்ல கூப்பிடுற உன் வீட்டு வாரிசு சுமக்குறன்னு தானே கூப்பிடுற. ஒண்ணு வானா நான் அண்ணாத்த வீட்டுக்கா போறேன் போ. என்னடி நான் இறங்கி வர சொல்ல நீ மேல ஏறிக்கினே போறியா? ஐயா தா வலிக்குது. குடும்பம்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா செய்யும். அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்டி. இன்னைக்கு அடிச்சுக்குவோம் நாளைக்கு புடிச்சுக்குவோம். ஏப்பாடின்னு விட்டுருவா போற என்னடா? ஏமா
எம்மாடி ரொம்ப நாளைக்கு அப்பால நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிங்க. இந்த பாரு பசையெல்லாம் நீ மறந்துடு நானும் மறந்துடுறேன் என்ன? வேலை என் மருமவுல உள்ள இட்டுங்கன்னு வா. வள்ளி இங்க வாம வாம பக்கத்துல வயிற்றுல புள்ளைய வச்சுன்னு இப்படி துள்ளி குதிக்கிற. பொறுமையா இரும வள்ளி. மயால் தான் சொல்றியா நமக்கு குழந்தை பிறக்க போதா? பாத்தியா? டேய் சுப்பு, என்னடா அதெல்லாம்? எனக்கும் ஒன்றும் புரியலண்ணா. சந்தியாவை சமாதானப்படுத்தலான்னு நான் அங்கே போயிருந்தேன். ஆனால் நான் பேசுறதை கேட்காம அவள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. நான் ஏதோ கலாட்டா பண்ணுறதா நினச்சிட்டு அவள் டிரைவர் தான் என்ன அடித்தான். இந்த விஷயம் கார்த்திக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் டிரைவரை ஆள் வச்சு அடிச்சதா சந்தியா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. டேய் காதல் கிதல்னு அலைஞ்சிட்டு இருக்காத, பொழைக்கிற வழியை பாறான்னு சொல்லிட்டே இருந்தேன். கேட்டியா? இப்போ பார், நம்ம குடும்பமானமே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏன்னா இவனே நொந்து போயிருக்கான், நீங்க வேற ஏன் நோகடிக்கிறேன்? இது பாருங்க, அவனை வெளியே கொண்டு வரதுக்கு வழிய பாருங்க. அதுக்கப்புறமா அவனை ஆத்துக்கு அழிச்சுட்டு போய் பொறுமையா அவனை கண்டிக்கலாம். டேய் உண்மையை சொல்லு, நீ அவனை அடிச்சியா? என் மேலே நோக்கு நம்பிக்கை இல்லையாண்ணா? அந்த டிரைவர் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயமே போலீஸ் சொல்லி தான் நேக்கே தெரியும். சரிடா, நீ கவலைப்படாத. உன்னை எப்படியா நாங்கள் வெளியே கொண்டு வந்துடும். வாங்க சார், உங்க அருமை தம்பி என்ன சொல்றான்? சார், எங்க சுப்பு அந்த டிரைவர் அடிக்கல, அவன் தான் சுப்பு அடிச்சிருக்கான் சார். ஆரம்பத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் பாணியில விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவான் போல் இருக்கு. சார், நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். என் தம்பியும் ரொம்ப டீசெண்டான பையன். அவன் நிச்சயமா இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான் சார். அதுவும் அடிதடியில் இறங்குற பசங்களோடையும் அவனுக்கு பழக்கம் கிடையாது சார். உங்க தம்பிய நீங்க உத்தம புத்திரன் தான் சொல்லுவீங்க. ஆனா கேஸ் அவனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா இருக்க. அடி வாங்கி இருக்கிறது ஏசியோட டிரைவர், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது ஏசியோட பொண்ணு. தன்னை அடிச்சவங்க சுப்பு மேலைய கை வச்சேன்னு சொல்லி சொல்லி அடிச்சதா அந்த டிரைவர் தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அதை கோர்ட்ல சொல்றதுக்கும் தயாரா இருக்கான். சார், வேற யாரும் அவனை அடிச்சிட்டு சுப்பு மேல பழிய போட்டிருக்கான்னு எனக்கு தோன்றுது சார். உங்க மனசுல தோன்றதெல்லாம் என்கிட்ட சொல்லி யூஸ் இல்லை மேடம். உங்க பையன் வெளியே வரணும்னா ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு லாயர் மூலமா ஜாமீன்ல வெளியே வரணும், இல்லன்னா ஏசி மக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களே அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். அது சாத்தியமானு தெரியல, முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க. அம்மா, இந்த பேங்க் மேனேஜரை செருப்பு தைக்கணும்னு சொன்னாரு, கொடுக்குறேன்னு சொன்னார், வாங்கிட்டு வந்துடுவான். தாத்தா. மாமா ஆர்த்தி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, கர்த்தர் ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கம்மா. உன்னை மாதிரி பாசமான குழந்தைகள்லாம் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் நல்லா இருப்பேம்மா. ஆனா நீ தான் இந்த கிழவனை இப்ப மறந்துட்டிய. அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா. நீங்க மட்டும் எனக்கு ஆதரவு கொடுக்கலனா நான் எப்பவும் அனாதை பணமா போய் சேர்ந்திருப்பேன். எனக்கு நீங்க கர்த்தர் மாதிரி தாத்தா. சர்ச்சுக்கு போனாதான் கர்த்தர் நினைப்பு வரணுமா என்ன? கர்த்தர் எப்பவுமே உங்க கூட இருக்காருன்னு சொல்வீங்கல்ல, அதே மாதிரி நீங்க எப்பவும் என் கூட இருப்பீங்க. குழந்தையா இருக்கும் போது இப்படி பேசி பேசி தானே மயக்குவேன், இப்ப கேட்கணுமா? சரி, ரொம்ப நாள் அந்த பக்கமே காணுமே, எங்கேயாச்சும் வெளியே போயிருந்தியா? இல்ல தாத்தா, எவ்வளவு நாள் தான் நீ மட்டும் தனி மரமா வாழ்ந்துட்டு இருப்ப? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமான்னு அடிக்கடி என்கிட்ட சொல்வீங்கல்ல, அந்த முயற்சியில தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. ஆமா, பையன் பேர் என்ன? என்ன வேலை செய்யறான்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் தாத்தா, நானே வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன், சரியா? மாமா, செருப்பு கொடுத்தாரா?
இந்த பொண்ணு யார் தாத்தா? புதுசா இருக்கு. எனக்கு கிடைச்ச இன்னொரு ஆர்த்தின்னு வச்சுக்கவேன். ஒரு திருடனை பிடிச்சி கொடுத்து என் மனசையே கொள்ளையடிச்சிட்டா அந்த குழந்தை. பாவம், இவளால் வாய் பேசவே முடியாது. ஆனா ரொம்ப சுட்டியான பொண்ணு. சின்ன வயசுல நீ இப்படி தான் இருந்த. பெரியவளானவன நீ பாதை மாதிரி போயிட்ட. இவளையாவது நான் நினைச்ச மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். கூடிய சீக்கிரம் நானும் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ போறேன் தாத்தா. அப்படியே ஆகட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா. நீ உட்காந்துரு, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம் தாத்தா. நீ சும்மா இருமா. எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க, ஒன்றும் சாப்பிடலைன்னா எப்படி? அப்ப நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க இப்படி தனியாவே கஷ்டப்பட போறீங்க தாத்தா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் என் கூடவே வந்துருங்க. நீங்க என்ன எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்களையும் நான் பாத்துப்பேன். நீ என்னை கூப்பிட்டதே சந்தோஷமா. எனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு கர்த்தர் தீர்மானிச்சிட்டாருமா. அதை நான் மாற்றிக்க விரும்பலம்மா. எனக்கு நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா அதை இந்த குழந்தைக்கு செய்யுமா. நான் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்துல இந்த பொண்ணை ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புமா. தாத்தாவுக்கு இந்த உதவியை செய்வியாம்மா? சொல்லுமா, சொல்லுமா. கண்டிப்பா செய்வேன் தாத்தா. இது உங்களுக்காக கண்டிப்பா செய்வேன். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் சுப்பிரமணியம் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்குறதா இல்ல. நீங்க போலாம். சபாஸ்டா, நெத்தி போட்டுல சுத்தியில் அடிக்கிற மாதிரி நச்சுன்னு நாளே வார்த்தையில மாமியை காலி பண்ணிட்ட. சூப்பர். அப்புறம் என்ன மாமி, போறவதுக்கு இங்க இருக்கேள். அதான் என் பொண்ணு கரெக்டா சொல்லி முடிச்சிட்டாளா? வந்த வழியை பார்த்துட்டே போயிட்டே இருங்கோ. என்னங்க நீங்க இவதான் புரியாம பேசுறானா? நீங்களும் இப்படி பேசினா எப்படி? அவங்க ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் பேசலாம்ல. தப்பு செஞ்சது சுப்பிரமணி தானம்மா. உன்னையும் காதலையும் மறந்துட்டேன். இனிமே என் லைஃப்ல குறுக்கு வராதுன்னு நான் அவன் கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஆனா அவன் அந்த காதலையே போட்டுக்காம திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு பப்ளிக் பிளேஸ்ல என் கையை பிடிச்சு எடுத்து கலாட்டா பண்ணா. என்ன காப்பாத்ததான் கோபி அவன் அடிச்சான். பதிலுக்கு அந்த ராஸ்கல் ரவுடிங்ல வச்சு கோபியவே அடிச்சிட்டான். இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது புரியாம நீ என்னையே குறை சொல்றல்லம்மா. சந்தியா, சுப்புவை பத்தி நீ இப்படியெல்லாம் பேசுறது நீக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. இவ்வளவு நாளா நீ அவனோட பழகியும் அவனை நீ சரியா புரிஞ்சுக்கலையா? எங்க குடும்பத்திலேயே அவனுக்கு தான் ரொம்ப இலகுன மனசு. அடிதடி சண்டை எல்லாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் ஆளை வச்சு அடிச்சிருக்கான்னு சொல்றியே, எப்படி எங்களால் இதெல்லாம் நம்ப முடியும்? ஆமா சந்தியா, அந்த தம்பியை பத்தி என்னாலையும் தப்பா நினைக்க முடியல. அந்த தம்பி நிச்சயமா அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டான் தான் எனக்கும் தோணுது. அவசரப்பட்டு பேசாம நான் சொல்ல வரது இல்ல உன்னால தாண்டி இவ்வளவு தூரம் நீ அவனுக்கா நீ வக்காலத்து வாங்கி பேசுறல்ல. அன்னைக்கு நீ என்னடி பண்ண? இன்னும் என் பொண்ணு உன்னை தாண்டா லவ் பண்றா, அவளை போய் சமாதானம் பண்ணு நீ ஏத்தி விட்ட. அதனாலதான் அந்த நாய்க்கு தைரியம் வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டான். உன் வண்டவாளம் தெரிஞ்ச அன்னைக்கே உன்னை வெளுத்திருந்தன்னு வையே, எல்லாமே சரியா போயிருக்கண்டி. சார், உங்க ஃபேமிலியில பிரச்சனை உண்டாக்கணும்னு நான் வரல. சுப்பு வாழ வேண்டிய பையன். சந்தியா கொடுத்த பொய்யான கம்ப்ளைண்ட்னால அவன் எதிர்காலமே பாழாயிடும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் சார், நீங்களாவது உங்க பொண்ணுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க கூடாதா? யார் சொன்னாலும் சரி, நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதா இல்ல. சுப்பு கோபியை அடிக்கலன்னே வச்சுக்குவோம். அடிக்கடி என்னை வந்து டார்ச்சர் பண்ணால, அதுக்காகவாது கொஞ்ச நாள் அவன் உள்ள இருந்துட்டு வரட்டும். அப்பதான் திருந்துவான். என்ன சந்தியா இது? உன்னை உருகி உருகி காதலிச்சானே, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறியே, இது நியாயமா? எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்த கூட சுத்திட்டு இருக்கானே, அது நியாயமா? சுப்பு அப்படிலாம் இல்ல. அவன் உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கான். சும்மா இருமா, தேவையில்லாத வீட்டுல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு. இந்த பார், உன் வீட்டு பையன் உள்ள இருந்து வெளியே வந்து உன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டினா என் வீட்டை விட்டு வெளியே போமாதில்ல போன்றல்ல. சார், உங்களை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு அவன் மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்குங்க. எங்க ஆத்து பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. சந்தியாவை சுப்பு இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி தரேன்.
இதை அவன்கிட்ட கடைசி வார்னிங்கா எடுத்துக்க சொல்றேன். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுடுங்க. ஆமாங்க, அவங்கள பார்த்தா பாவமா இருக்குங்க. அவங்க முகத்தை பாருங்க. அவங்களுக்காகவாவது அவங்க தம்பியை விட்டுருங்களேன். ஏய்! ஓடி உள்ளார. நீ உள்ள போக. அப்பா போடா உள்ள. பாரு மாமி, நீ எவ்வளவுதான் கெஞ்சி கதறினாலும் நான் என் மனசை மாத்திக்கிறதா இல்லை. நீயா வம்பு பண்ணி சாதாரண கேஸில் இருக்கிற உன் மச்சானுக்கு 7.5 கூட்டிடாத. சாதாரண கேஸில் உள்ள இருக்கிற உன் மச்சானுக்கு நான் கோவத்தில் பல சிக்கலான கேஸை போட்டு ஆயுசுக்கு வெளியே வர முடியாதபடி உள்ளே வச்சிருவேன். அவனை மட்டும் இல்லை, உன்னை, உன் புருஷனை, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உள்ள வச்சிருவேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. மரியாதையா வெளியே போ. சார் ப்ளீஸ் கொஞ்சம் போ. அண்ட் ஃபைனலி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன டெண்டர் பெண்டிங்ல இருக்கு, என்னென்ன புது டெண்டர் கால்ஃபர் பண்ண போறோங்கிற ஃபுல் லிஸ்ட் என் டேபிள்ல இருக்கணும். ஓகே மேம். ம். மேடம், அப்புறம் ஆதனூர் கிராமத்துல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க மேடம். ஏன் ஏதாவது மனு கொடுக்கணுமா? ஏற்கனவே கொடுத்த மனுக்கு எப்போ ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு கேட்க வந்திருக்காங்க மேடம். இந்த ஜனங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு ஒரு தடவை சொல்லுங்க. அதான் நான் என்னோட மெமரியில கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஷோ மேம். ஆதனூர் கிராமத்துல 10 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கு. அந்த நிலத்துல 100கணக்கான குடும்பங்கள் பல தலைமுறையா குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு லெதர் ஃபேக்டரி கட்டுறதுக்காக மும்பை கம்பெனி ஒன்று பிளானோட வந்துச்சு. அதை எதிர்த்து அங்க இருக்கிற மக்கள்லாம் போராடினாங்க. அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட வந்து மனு கொடுத்தாங்க. கவர்மெண்ட் கிட்ட பேசி லெதர் ஃபேக்டரிக்கு பர்மிஷன் கிடைக்காதபடி நான் செய்யறேன்னு நீங்க சொன்னீங்க. அது சம்பந்தமா தான் அவங்க வந்திருக்காங்க. இவ்வளவுதானே பிரச்சனை? போய் உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேம். சதீஷ் மேம். எல்லாரையும் உள்ள அனுப்ப வேண்டாம். முக்கியமான ஒரு 2 பேர் அனுப்புனா போதும். ஓகே மேம். ஆதனூர் கிராமம், 10 ஏக்கர் நிலம், லெதர் ஃபேக்டரி. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. அம்மா, உங்க விஷயம் எல்லாம் தெரியும் எனக்கு. அம்மா அந்த பட்டா ஏற்கனவே கவர்மெண்ட்ல பேசிட்டேன். அந்த இடத்துல லெதர் ஃபேக்டரி வரவே வராது. வரவும் விட மாட்டேன். அந்த பட்டாவை கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பேன். நான் இருக்கேன்ல, கவலையே படாதீங்க.